பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரிய பெருமகனார் மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் அதன்கண் சென்ற வகுப்பிலே 6வது நூற்பா அதனை முழுமையாக கண்டிருந்தோம். இந்த வகுப்பிலே 7வது நூற்பாவை தொடங்க வேண்டும். 6வது நூற்பா சத்து மற்றும் அசத்து ஆகிய 2 பொருள்களின் வரையறையை செய்கின்றது. பதிப்பொருள் சத்து என்று அங்கு உணர்த்தப்பட்டது. பாசப்பொருள் அசத்து என்றும் அங்கு உணர்த்தப்பட்டது. முப்பொருள்களிலே பதியை சத்தென்றும் பாசத்தை அசத்தென்றும் விளக்கிவிட்டபடியினாலே எஞ்சியுள்ளது பசு. அது யாது? அது பதியோடு சேர்ந்து சத்தென்று கூறப்படுமா, அல்லது பாசத்தின் வகையிலே சேர்க்கப்பட்டு அசத்தென்று கூறப்படுமா, அல்லது தனித்து நிற்குமா? அதை பற்றி அங்கு ஒன்றும் சொல்லவில்லையே என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அப்பொழுது 3 பொருள்களோடு 3 பொருளாக காணப்படுகின்ற உலகம், அதிலே 2 பொருள்களை சொன்ன பிறகு 3வது பொருளை சொல்லாமல் விட்டுவிட்டீர்களே என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அவ்வாறு எழுகின்ற கேள்விக்கு விடையாக அமைவது, அந்த விடையாக அமைவதை புறநடை என்று கூறுவார்கள், ஒழிவு என்றும் கூறுவார்கள். ஒரு இடத்திலே கூற வேண்டியதை விட்டுவிட்டால் அதனை எடுத்து கூறுவது என்பது புறநடையாகும். அவ்வாறு 6வது நூற்பாவிலே விடப்பட்ட பொருள் பசு, அதனுடைய இலக்கணம் இங்கு கூறப்படுவது 6வது நூற்பாவிற்கு 7வது நூற்பா ஒரு புறநடை, அதாவது அனக்ஷர் என்பது பொருள். 6வது நூற்பா சத்து அசத்து ஆகியவற்றை வரையறை செய்வதைப் போல செய்வதோடு அமையாமல் பதிப்பொருளுடைய உண்மை இலக்கணம் என்பது சச்சிதானந்தம் என்று பதிப்பொருளுடைய சொரூபம் அதனையும் கூறிவிட்டது. முப்பொருள்களிலே எல்லா பொருள்களுக்கும் 2 வகை இலக்கணங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் பொது இலக்கணம் உண்டு, சிறப்பிலக்கணம் உண்டு. பொது இலக்கணம் என்பது தடத்தம் என்று சொல்லப்படும், தொலைவில் இருந்து பார்ப்பது என்பது அதற்கு பொருள். சிறப்பு இலக்கணம் என்பது அதற்கே உரிய இலக்கணம், அது அருகில் இருந்து பார்ப்பது, சொரூபம் என்று வடமொழியிலே சொல்லப்படும். இன்னொரு விதமாக பார்த்தால் தடத்தம் அல்லது பொது இலக்கணம் என்பது பிற பொருள்களோடு வைத்து ஒரு பொருளை அறிவது. சிறப்பு இலக்கணம் என்பது அந்த பொருளை அந்த பொருளாகவே வைத்து சிறப்பாக அறிவது என்று இவ்வாறு பொது இலக்கணத்திற்கும் சிறப்பு இலக்கணத்திற்கும் வேறுபாடானது சொல்லப்படுகின்றது. இப்பொழுது 6வது நூற்பாவிலே கடவுளுடைய சிறப்பு இலக்கணம் சொல்லப்பட்டது. அவன் சிவசக்தி என்பது அவனுடைய சிறப்பு இலக்கணம், அதாவது சத்தாகவும் சித்தாகவும் இருப்பது. சத்தாகவும் சித்தாகவும் இருப்பது என்பதனால முக்தியை வழங்குகின்ற அந்த பொருள் ஆனந்தமாகவும் இருக்கின்றது. ஆகவே சச்சிதானந்த வஸ்து என்பது அவனுடைய சிறப்பு இலக்கணம் என்பது சத்தின் வரையறையை எடுத்து கூறுவதன் மூலம் அங்கு நிறுவப்பட்டது. அதே கடவுளுடைய பொது இலக்கணம் என்பது அவன் திரோதான சக்தியை துணையாக கொண்டு பசுபாசங்களை படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து இவ்வாறு ஐந்தொழில் புரிகின்றான் என்பது அவனுடைய பொது இலக்கணம் என்பது சொல்லப்பட்டது. இப்பொழுது உயிர் பசு, அதனுடைய பொது இலக்கணம் நமக்கு 4ஆம் 5ஆம் நூற்பாக்களிலே நமக்கு ஓரளவு சுட்டி அறியப்பட்டது. அதாவது 3வது நூற்பாவிலிருந்து பசுவினுடைய பிரமாணமும் இலக்கணமும் தொடர்ந்து வருகின்றன. அவையெல்லாம் உயிரை பற்றிய பொது இலக்கணங்கள். இந்த உயிர் என்பது அரசனுக்கு அமைச்சரை போல காணப்படுகின்ற அந்த கரணம் முதலிய கருவிகளோடு கூடியிருந்து 5 அவத்தைப்படும் என்பது உயிருக்கு பொது இலக்கணம். இப்பொழுது உயிருடைய சிறப்பு இலக்கணம் இந்த 7ஆம் நூற்பாவிலே சொல்லப்படுகின்றது. முப்பொருள்கள், அந்த முப்பொருளுடைய பிரமாணம்
அந்த பொருள்கள் உண்டு என்பதற்கு நிரூபணம். அது முதல் 3 நூற்பாக்களிலே சொல்லப்பட்ட காரணத்தினாலே அந்த இயல் பிரமாண இயல் என்று சொல்லப்படும். அடுத்து வருகின்ற 3 நூற்பாக்களிலும் இலக்கணம் சொல்லப்பட்டது. அவ்வாறு இலக்கணம் சொல்லும் பொழுது முப்பொருளின் இலக்கணத்தையும் அங்கேயே சொல்லாமல் பசுவினுடைய இலக்கணத்தை அந்த இலக்கண இயலுக்கு வெளியிலே 7வது நூற்பாவிலே ஏன் சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகின்றது. பசுவினுடைய சிறப்பு இலக்கணம் இந்த 7வது நூற்பாவில் சொல்ல போறார். அதனுடைய சிறப்பு இலக்கணம் என்ன? அது சார்ந்ததன் வண்ணம் இருப்பது. அது அசத்தாகின்ற பாசத்தினை சார்ந்து அந்த பாசத்தின் கருவிகளை கொண்டே பாசத்தை அறிந்ததோடு இல்லாமல் அந்த அறியப்பட்ட பொருளிலே அழுந்தி நுகர்ந்து பந்தப்படும். அது எவ்வாறு பாசத்தினை அறிந்து அழுந்துகின்றதோ அவ்வண்ணமே பாசத்தினை விடுத்து சத்தாகின்ற சிவத்திலும் அதனை அறிந்து அழுந்தி சிவமயமாகி முக்தி இன்பத்தை நுகரவும் அதற்கு வல்லமை இருக்கின்றது. ஆகவே சத்து அசத்து ஆகின்ற பதி பாசங்களை பசுவாகின்ற உயிர் அறிய வல்லது, நுகரவல்லது, அது சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் என்பதுதான் இந்த 7வது நூற்பாவிலே சொல்லப்படுகிற செய்தி. ஆகவே இது பசுவினுடைய உண்மை இலக்கணம், சிறப்பு இலக்கணத்தை கூறுகின்றது. இந்த இலக்கணத்தை 7வது நூற்பாவிலே ஏன் கூற வேண்டும்? முதல் 6 நூற்பாக்களுக்குள்ளே ஏன் அடக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதாவது முதல் 3 நூற்பாக்கள் பிரமாண இயல், அடுத்த 3 நூற்பாக்கள் இலக்கண இயல். இலக்கணம் கூற வேண்டும் என்றால் இலக்கண இயலுக்குள் தானே கூற வேண்டும். 7வது நூற்பாவிலிருந்து தொடங்குவது சாதன இயல். சாதனம் என்றால் முக்தியை அடைவது எவ்வாறு என்ற வழிமுறைகளை கூறுவது சாதன இயல். அந்த வழிமுறைகளை கூறுகின்ற இயலிலே ஏன் இதனை வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இப்பொழுது முதல் 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம் என்று சொல்லப்படும். அடுத்த 6 நூற்பாக்கள் சிறப்பு அதிகாரம் என்று சொல்லப்படும். பொது அதிகாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கியூரியாசிட்டி, அறிவுத்தினவினாலே சைவ சித்தாந்தம் என்ன கூறுகின்றது என்று அறிய விரும்புகின்ற யாவரும் இந்த பொது அதிகாரத்திலே இருக்கின்ற 6 நூற்பாக்களையும் நூல் மூலமாக அறிவதற்கு தகுதி உள்ளவர்கள் தான், உரிமை உள்ளவர்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் 7வது நூற்பாவில் இருந்து சொல்லப்படுகின்ற செய்திகள் யாருக்கு பயன்படும் என்று சொன்னால், ஒரு குருநாதனை பெற்ற பக்குவியான ஒரு ஆன்மா அவனால் தீட்சை அளிக்கப்பட்டு இந்த 7வது நூற்பாவிலிருந்து சொல்லப்படுகின்ற செய்திகளை நூல் மூலமாக கற்காமல் குருநாதனுடைய ஒரு திருவாய் மொழியாக அவனுடைய முகத்திலிருந்து கேட்டு உணர வேண்டும் என்பதனால இது சிறப்பு அதிகாரம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சாதனையிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்களும் பயனியலிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்களும் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமாகும் என்பதனால இவற்றை ஒருவன் குருமுகமாக அறிதலே அவனுக்கு பயனை தரும் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது குருமுகமாக அறியப்படுகின்ற செய்திகளிலே முதல் செய்தி யாது என்று கேட்டால், தன்னை அடைந்த சீடனுக்கு நீ முக்திக்கு உரியவன் என்ற உண்மையை போதிப்பதாகும். நீ பாசத்திலே அழுந்தி கிடந்து இவ்வாறு சிரமப்பட தேவையில்லை. நீ இறைவனை அறிந்து பேரின்ப நிலையை அடைவதற்கு உரியவன். ஆகவே உன்னுடைய உண்மை வடிவம் என்பது சார்ந்ததன் வண்ணம் இருப்பது. நீ எவ்வாறு பாசத்தை சார்ந்து துன்புறுகின்றாயோ அதற்கு மாறாக சிவத்தை சார்ந்து பேரின்பம் உறுதற்கு உரியை என்று அவனுக்கு உணர்த்துவது அவனுக்கு முக்தி இச்சையை உண்டாக்கும். இப்பொழுது ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் அந்த பொருளை இந்த உலகத்திலே அடைந்தவர் யாரும் இல்லை என்பதனால கடவுளை அறிய வேண்டும், அடைய வேண்டும், முக்தியை பெற வேண்டும், பிறவியை ஒழிக்க வேண்டும் என்ற இச்சை, முக்தி இச்சை என்பது அடிப்படை. அது சாதனங்களிலே அடிப்படையாகும். முதல் சாதனம் கருவி அதுதான். அது எவ்வாறு உண்டாக்கப்படும் என்று கேட்டால், நீ முக்திக்கு உரியவன் என்பதை ஒரு குருநாதன் உணர்த்துவதனால்தான் அந்த இச்சையானது உண்டாகும். அது நூல்களை படிப்பதனாலே உண்டாகாது. முக்தி நிலையிலேயே இருக்கின்ற ஒரு குருநாதன், பார் என்னை பார், நான் எப்படி கவலை இல்லாமல் சிவனை உணர்ந்து
வானமே தலையில் இடிந்து விழுந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நான் எவ்வாறு இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று இருக்கின்றேன், என்னை போல் நீ ஆக முடியும் என்று தன்னுடைய திருவாய் மொழியாக உபதேசமாக இந்த சீடனுக்கு உபதேசிக்கின்றான் என்பதனால இதிலிருந்து சிறப்பு அதிகாரம் தோன்றுகின்றது. ஆகவே உயிரினுடைய சிறப்பு இலக்கணத்தை குருநாதன் உபதேசிப்பது என்பது அவனுக்கு முக்தி இச்சையை உண்டாக்கும் என்பதனால இந்த பசுவினுடைய சிறப்பு இலக்கணம் மட்டும் இலக்கண இயலிலே வராது. அது எங்கு வரும்? அது சாதன இயலிலே முதல் நூற்பாவிலே வருகின்றது என்பது இதற்கான உண்மை காரணமாகும். இப்பொழுது அந்த நூற்பாவை படிப்போம். நூற்பா: யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின், சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பது வைகுண்ட தேவர் அருளிய 7வது நூற்பா, சாதன இயலிலே முதல் நூற்பா. இந்த நூற்பா எதனை கூற எழுந்தது என்பதனை ஆசிரிய பெருமான் கருத்துரையாக கூறுகின்றார். இந்த நூற்பா, கருத்துரை, அப்புறம் மேற்கோள், ஏது இவையெல்லாம் ஆசிரியரே உதாரண வெண்பாக்கள் இவையெல்லாம் ஆசிரியரே அமைத்திருக்கின்ற சிற்றுரையாகும். இது மூல நூலிலேயே காணப்படுகின்ற சிற்றுரை. ஆசிரியர் கூறுகின்ற கருத்துரை, அதை படிக்கிறேன். என்பது சூத்திரம் என் முதலிற்றோ எனின் மேலதற்கோர் புறநடை உணர்த்துதல் முதலிற்று. மேலதற்கோர் என்றால் முன்னால் வந்த 6வது நூற்பாவிற்கு ஒரு புறநடை என்றால் ஒழிவு, அங்கு விடப்பட்டதுன்னு அர்த்தம். அங்கே இதை சேர்த்து சொல்லியிருக்கணும், ஆனால் அங்கு விடப்பட்டதை இங்கு சொல்கின்றேன் என்று கூறுகின்றார். இப்ப அங்கே சொல்லியிருக்க வேண்டும் என்பது எதனை உணர்த்துகின்றது? இது இலக்கண இயலிலே வரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை கூறுகின்றது. ஆனால் அதனை இலக்கண இயலிலே சொல்லாமல் சாதன இயலிலே சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். அது இந்த பசுவினுடைய இந்த சிறப்பு இலக்கணம் என்பது குருநாதன் மூலமே அந்த உயிர் கேட்கும். குருநாதன் மூலம் கேட்கும் பொழுதுதான் அதற்கு பயன். நூலிலே எழுதி படிப்பதனால ஒரு பயனும் இல்லை. குருநாதன் மூலம் கேட்க வேண்டிய அனைத்தையும் சிறப்பதிகாரத்திலே வைத்து விடுவார் என்பதனால அது பசுவினுடைய இலக்கணமாக இருந்தாலும் அது சிறப்பதிகாரத்திலே முதல் செய்தியாக வருகின்றது. ஆகவே அது இலக்கணம் தான் என்பதனால 6ஆம் நூற்பாவிற்கு அது புறநடையாக ஆகின்றது. சத்து அசத்து என்ற இரண்டை சொன்னது 6ஆம் நூற்பா. சத்து பதி என்று உணர்ந்து கொண்டு விட்டோம், அசத்து பாசம் என்று உணர்ந்து கொண்டு விட்டோம். எஞ்சி இருப்பது பசுதான், அதனை அங்குதானே சேர்த்து சொல்லியிருக்க வேண்டும் என்பதனால ஆம், அங்கு சொல்லியிருக்க வேண்டியதைத்தான் இங்கு சொல்கின்றேன் என்று கூறுகின்றார் என்பதனால மேலதற்கோர் புறநடை உணர்த்துதல் முதலிற்று, அங்கு விடப்பட்டதை இங்கு சொல்ல போகின்றேன் என்பதை இந்த நூற்பா கூறுகின்றது. சத்தும் அசத்தும் பற்றி பேசிய இடமாகிய முந்தைய நூற்பாவில் தானே பசுவாகிய உயிர் அவற்றுள் எவ்வகையினது என்பதற்கும் விடை கூறியிருக்க வேண்டும். ஆயினும் அவ்விடத்தில் அது கூறாமல் விடப்பட்டு விட்டது. ஆகவே விடப்பட்ட அகுது அந்த நூற்பாவிற்கு புறநடை ஆயிற்று. இதனை ஒழிவு என்றும் கூறுவார்கள். அதனை இந்த நூற்பா எடுத்து கூறுவதனால இந்த நூற்பாவின் நோக்கம் 6வது நூற்பாவிலே விடப்பட்ட செய்தியை கூறுவது என்று மேம்போக்காக கூறுகின்றார். ஆனால் இந்த நூற்பாவின் நோக்கம் அதுவாக இருந்தாலும் கூட பயன் என்னன்னு கேட்டா பசுவினுடைய உண்மை இயல்பினை எடுத்து கூறுவது இந்த நூற்பாவினுடைய பயன் என்று பார்க்கின்றோம். இப்ப நூற்பாவிற்கான பொருளை பார்ப்போம். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின், சத்து எதிர் யாவையும் சூனியம் ஆகலின் என்று அதனை சொற்களை முறைமாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். சத்து எதிர் என்றால் 6வது நூற்பாவிலே சத்தின் இலக்கணம் சொல்லப்பட்டு விட்டது. சத்து என்பது பதிப்பொருள் என்று அறிந்து விட்டோம், மெய்ப்பொருள். அந்த கடவுளின் முன்பாக யாவையும் சூனியம் ஆகலின், யாவையும் என்ற அந்த பன்மை வந்திருக்கின்றது. பன்மை என்பது எதற்கு வரும்? மாயா காரியத்திற்குத்தான் வரும் என்பதனால யாவையும் என்ற பன்மையினாலேயே மாயா காரியங்களாகின்ற எல்லா அசத்து பொருள்களும் என்பதை மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே உலகப் பொருள் அனைத்தும் சூனியம் என்றால் என்ன? சூனியம் என்றால் இல்லாதது, வாய்ட் ஆஃப் கண்டென்ட், உள்ளீடு இல்லாதது, புஸ்வானமாக போவது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆசிரியர் சூனியம் என்ற சொல்லினை எந்த பொருளிலே பயன்படுத்துகின்றார் என்பதை ஆசிரியரே இந்த நூற்பாவினுடைய 3 கூறுகளிலே முதல் கூறு என்பது
சத்தினை பற்றி கூறுவது, சத்திற்கு முன் உலகம் விளங்காது என்பதை கூறுவது. அந்த இடத்திலே சூனியம் என்ற சொல்லிற்கு நிகராக பிரகாசித்தல் என்ற சொல்லினை பயன்படுத்துகின்றார் என்பதனால சூனியம் என்பது அப்பிரகாசம் என்ற பொருளிலே வருகின்றது. பிரகாசம் என்றால் விளங்குதல், அப்பிரகாசம் என்றால் விளங்காதிருத்தல். ஆகவே சூனியம் என்ற சொல்லுக்கு விளங்காமை என்பது பொருள். எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, இரவு முழுவதும் விளங்குகின்றது வெண்ணிலா, அப்பொழுது இரவு நேரத்திலே நிலா பிரகாசிக்கின்றது என்று சொல்லலாம். காலையிலே சூரியன் உதித்த பிறகு அந்த நிலா அங்குதான் இருக்கின்றது, இருந்தாலும் அது விளங்கவில்லை. இப்பொழுது அது அப்பிரகாசிக்கின்றது, விளங்கவில்லை என்று சொல்கின்றோம். இந்த விளங்காமையை சூனியம் என்ற சொல்லினாலே குறிப்பிடுகின்றார். ஆகவே சூனியம் என்ற சொல்லுக்கு இங்கு ஒரு லிமிட்டடான பொருள், அதாவது ஒரு எல்லைக்கு உட்பட்ட பொருள் தான். சூனியம் என்ற சொல்லுக்கு இல்லாதது என்பது பொருள் அன்று, அதற்கு விளங்காதது என்பது பொருள். அந்த பொருளில் தான் பயன்படுத்துகின்றோம் என்பதனை முதல் அதிகரணத்தினுடைய மேற்கோளிலே நமக்கு ஆசிரியர் புலப்படுத்துகின்றார் என்பதனால ஆசிரியருடைய அந்த கருத்தை கொண்டு இந்த நூற்பாவிற்கு பொருள் பார்க்க வேண்டும். யாவையும் என்றால் உலகப் பொருள்கள் எல்லாம், சத்து எதிர்ந்தால் கடவுளின் முன் சூரியம் என்றால் விளங்கி தோன்ற மாட்டா. விளங்கி தோன்ற மாட்டா என்பதற்கு என்ன பொருள் என்பதனை சற்று யோசிக்க வேண்டும். இப்பொழுது நான் இந்த செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கண் முன்னாலே இந்த செல் விளங்கி தோன்றுகின்றது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ற நீங்க யாராவது உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய இமேஜ் என்னுடைய செல்லுல என் கண் முன்னால் விளங்கி தோன்றும். இப்ப இது எதுவுமே விளங்கி தோன்றாது எப்பொழுதுன்னு கேட்டா, நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன்னா விளங்கி தோன்றாது ஒன்று, அல்லது என் முன்னால் ஒன்று இல்லை என்றால் அது விளங்கி தோன்றாது. இப்ப கடவுளுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா, கடவுளுடைய சர்வ வியாபகத்திற்குள்ளே அவருடைய பெரு நிறைவு என்று தமிழிலே சொல்வார்கள். சர்வ வியாபகம் என்ற வடமொழி சொல்ல தமிழ்ல பெரு நிறைவு. கடவுளுடைய, அதாவது ஒரு சித்திரம் என்பது அது வரையப்படுகின்ற சுவருக்கு வெளியில இல்லை. எத்தனை சித்திரத்தை எழுதணும்னாலும் சுவரில் தான் எழுத வேண்டும், சுவருக்கு வெளியிலே சித்திரம் எழுத முடியாது. அதே போல பசுபாசங்களுடைய படைப்பெல்லாம் இறைவனுடைய பெரு வியாபகத்திற்குள்ளே வியாபியமாக அடங்கக்கூடியவை என்பதனால கடவுளுக்கு புறத்தே தனிப்பட்டு வெளியிலே தோன்றுகின்ற ஒரு பொருள் இல்லை. இப்பொழுது எனக்கு முன்னே இந்த செல் இருப்பதை போல கடவுளுக்கு முன்னே எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதனால எந்த ஒரு பொருளும் கடவுளுக்கு பின்னமாக, வேறாக, இரண்டாவதாக, தனியாக விளங்கி தோன்றாது. சூரியனுடைய ஒளிக்கு முன்னே இருள் தோன்றாததை போலவும், சூரியன் உதித்த பிறகு அதுவரை தோன்றிய நிலா தோன்றாததை போலவும் என்று கொள்ளலாம். இந்த எல்லா உவமைகளிலும் குற்றம் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே கடவுளுக்கு வெளியிலே ஒரு பொருள் இல்லை என்பதனால கடவுளுக்கு அது விளங்கி தோன்றாது. அப்ப கடவுளுடைய முற்றறிவிற்கு ஒரு பொருள் புதிதாக சுற்றறிவினால் அறியப்படுவதாக இது என்று விளங்கி தோன்றாது. கடவுள் தன்னுடைய நன்மைக்காக இதையும் அறிவதில்லை. இப்போது கடவுளுடைய சர்வ வியாபகத்திற்குள்ளே பசுபாசங்கள் இருக்கும் பொழுதும் கடவுள் தன்னுடைய கருணையினால தான் அறிந்து இந்த உயிருக்கு அறிவிக்கின்றான் என்று முன்னரெல்லாம் சொன்னீர்களே, அப்பொழுது நாம் அறியக்கூடிய பொருள்களை எல்லாம் கடவுளும் அறிகின்றான் தானே, அவன் அறிந்துதானே அறிவிக்கின்றான். அப்படி சொல்லிவிட்டு அவனுக்கு முன்னால் எதுவும் விளங்கி தோன்றாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க அப்ஜெக்ட் பண்ணணும். அப்படி அப்ஜெக்ட் பண்ணா அதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன விடைன்னு கேட்டா, ஒரு பொருளை உயிர் அறியும் பொழுது அறிவதோடு நிற்பதில்லை, அறிந்த பொருளிலே அது ஈடுபடுகின்றது, அழுந்துகின்றது. அழுந்தும் பொழுது தன்னுடைய உணர்வு நுகரப்படுகின்ற பொருளிலே சென்று ஒன்றாகின்றது. அதனால்தான் நுகர்ச்சி உண்டாகின்றது. ஒரு பொருளை வாழா அறிந்து விட்டு விட்டோம் என்றால் அதிலே நுகர்ச்சி இல்லை. ஆனால் உயிர் என்பது தான் அறிகின்ற ஒவ்வொரு பொருளிலும் அழுந்தி நுகர்கின்றது. இப்பொழுது கடவுளுடைய அறிவு என்பது உயிரறிவிற்கு நுகர்ச்சி ஏற்படும் வண்ணம் ஒரு துணை செய்கின்றதே அல்லாமல் அது தான் நுகர்வதில்லை என்பதனால அது பொதுவாக அனைத்தையும் அறிகின்றதே அல்லாமல் சிறப்பாக அறிவதில்லை.
இப்பொழுது நமக்கு வேண்டியவங்களை பார்த்தா அன்பு ஏற்படுகின்றது, வேண்டாதவங்களை பார்த்தா கோபம் ஏற்படுகின்றது. இதெல்லாம் நமக்கு நுகர்ச்சி. இதை போல கடவுளுக்கு நுகர்ச்சி கிடையாது. அவர் என்ன பண்றாரு, நம்முடைய அறிவிற்கு அதை காட்டுறாரு. இந்த நண்பனையும் காட்டுறாரு, பகைவனையும் காட்டுறாரு. ஆகவே அவருடைய அறிவு என்பது அந்த காட்டுகின்ற உபகாரத்தோடு நின்று போகின்றது என்று பார்க்கின்றோம். ஆகவே அவருக்கு நுகர்ச்சி இல்லை என்பதனால இப்பொழுது யாவையும் சூனியம் என்பதற்கு என்ன பொருள் கேட்டா, இந்த உலக பொருள் எல்லாம் இறைவனுக்கு பின்னமாக அவனால் அறிந்து நுகர்கின்ற நிலையிலே இல்லை என்பதுதான் பொருள். கடவுளுக்கு அறிவில்லை என்பது பொருள் இல்லை. கடவுள் முற்றறிவு கொண்டவன் தான். ஆனால் தனக்கு பயன்படும் என்று ஒரு பொருளை அவன் அறிவதில்லை. அவன் அறிவதெல்லாம் உயிர்களுக்கு பயன்படும் என்றுதான் அறிகின்றான். தனக்கு பயன்படும் என்று எந்த ஒரு பொருளும் அறிவதில்லை என்பதனால அவனுக்கு தான் அறிய வேண்டும் என்ற நாட்டம் இல்லை. நாட்டம் இல்லாமலே அறிவதாக இருக்கின்றது. நாட்டமில்லாமல் அறிகின்ற அறிவாக அது நிகழ்கின்றது. தோய்வில்லாமல் அறிகின்ற அறிவாக அவனுடைய அறிவு நிகழ்கின்றது. தனக்கு புறத்தே ஒரு பொருளை வைத்து பார்க்கின்ற எண்ணமில்லாமல் தனக்குள்ளேயே பார்ப்பதாக, அதாவது புதிதாக ஒன்றை பார்ப்பதாக எண்ணாமல் அறியப்பட்டதே அறிவதாக அவருடைய அறிவு நிகழ்கின்றது. அதனால்தான் இறைவனுடைய அறிவு என்பது முக்காலத்தையும் அறிந்திருக்கின்றது சொல்றோம். உயிருடைய அறிவு அவர் முக்காலத்தை அறிவதில்லையே. அது கடந்த காலத்தை மறைக்கின்றது, நிகழ்காலத்தை அறிகின்றது, எதிர்காலத்தை அறியாது இருக்கின்றது. அப்படி இல்லாமல் கடவுளுக்குள்ளே எல்லாம் இருப்பதனால கடவுள் முக்காலத்தையும் அறிந்தவன் என்று கூறுகின்றோம். எப்பொழுது அவன் முக்காலத்தையும் அறிந்திருக்கின்றானோ அவருடைய அறிவு அறிந்த பொருளிலே தோயவில்லை என்பது பொருள். இவ்வாறு தோயாது இருப்பதைத்தான் சூனியம் என்று சொல்லினாலே இங்கு கூறுகின்றார். அந்த சூனியம் என்ற சொல்லுக்கு அவ்வளவுதான் பொருள். யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் என்று சொன்னால், சத்தாகிய சிவத்தின் முன் பாசப்பொருள்கள் வேறாய் எதிர்பட்டு விளங்கி நில்லா ஆகையினால் அவனுக்கு வெளியிலே இது இதம் என்று சுட்டி எறியப்படுகின்ற பொருளாக ஒரு பொருள் அவனுக்கு பின்னமாக அவனுக்கு வெளியிலே வந்து அவனுடைய கண்முன்னால் தோன்ற மாட்டா என்ற காரணத்தினாலே சத்தே அறியாது, சத்தாகின்ற சிவம் பாசங்களை அறியாது என்றால் அறிந்து அனுபவியாது என்பது பொருள். அறியாது என்ற சொல்லுக்கு அறியாது என்பது பொருள் இல்லை, அறிந்து நுகராது என்பது பொருள். என்ன காரணம்? அறிவின் பயன் நுகர்ச்சி. எப்பொழுது பயன் நிகழவில்லையோ அப்பொழுது அந்த அறிவு நிகழவில்லை என்று கொள்ள வேண்டும். அறியாது என்பதற்கு அறிந்து நுகராது என்பது பொருள். சரி, இப்பொழுது பதி பசு பாசம் என்ற மூன்று பொருள்களிலே பதிப்பொருள் பாசத்தை சுட்டி அறிகின்ற நிலையிலே தான் தனக்காக ஈடுபட்டு புறத்தே வைத்து அறிந்து நுகராது. ஆகவே இந்த பாசம் என்பது சிவத்திற்கு வெளியே இல்லாத காரணத்தினாலே அது சூனியம் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது பாசம் இறைவனை அறியுமோ என்று ஒரு கேள்வி வருகின்றது. யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது என்று சொன்னால் சத்து அறியாதது தானே என்பது பொருள். அந்த ஏகாரத்திற்கு அப்படித்தானே என்பது பொருள். அசத்து இலது அறியாது. அசத்து இலது என்றால் அசத்திற்கு அறிவு இலது. தலைகீழ் நின்றாலும் அசத் என்பது எந்த ஒரு பொருளையும் அறிவித்தாலும் அறிவிக்கின்ற ஆற்றலை பெறவில்லை. ஆகவே அறிவாற்றல் ஞான சக்தி என்பது பாசப்பொருளிடத்திலே இல்லை, அது ஜடம் என்பதனால அது எந்த காலத்திலும் எந்த ஒரு பொருளையும் அறியாது. ஆகவே அசத்து என்பது சத்தினை அறியாது, சத்து என்பதும் அசத்தினை அறியாது. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டினுடைய பயன் என்ன? பாசப்பொருள்கள் நுகர்ச்சிக்கு உரியன. அந்த பாசப்பொருளுடைய நுகர்ச்சி என்பது உயிரினுடைய இருவினை பயனை வற்றச் செய்கின்றது. பாசப்பொருளினால்தான் இன்ப துன்பங்கள் விளைகின்றன. அவற்றை நுகர்வதனால, அந்த இன்பத்துவங்களை நுகர்ந்து கழிப்பதனால கர்மவினை மாழ்கின்றது, உயிர் முக்திக்கு உரியதாகின்றது. இப்பொழுது முக்தி நிலையிலே இறைவனும் நுகரப்படுகின்றான். அப்ப இறைவன் பாசத்தை அறிவதில்லை, பாசம் இறைவனை அறிவதில்லை என்று ஆகிவிட்டது. ஆனால் பாசமும் அறிந்து அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள். அந்த நிலையில்தான் அது பயன் எய்துகின்றது. இறைவனும் அறிந்து நுகரப்படுகின்ற ஒரு பொருள். அந்த நுகர்ச்சி தான் முக்தி என்பம் என்று சொல்லப்படுகின்றது. என்பதனால அறிதலும் நுகர்தலும் இந்த சத்து அசத்து ஆகின்ற இரண்டு பொருளுக்கு
பின்னமாக வேறாக மூன்றாவதாக இருக்கின்ற ஒரு பொருளுக்கு உரியன. அறிதலும் அனுபவித்தலும் என்பது சத்திற்கும் உரிய இலக்கணம் என்று, அசத்திற்கும் உரிய இலக்கணம் என்று, இந்த இரண்டிற்கும் வேறாக உள்ள பசு, அதனை சதசத்து என்று சொல்லலாம். அந்த பெயரினை நம்முடைய ஆசிரியர் வழங்குகின்றார். சதசத்து என்று சொல்லலாம், அந்த உயிருக்குத்தான் உரியது என்று கூறுகின்றார். அசத்து இலது ஆகலின், அசத்தாகிய பாசம் அறிவில்லாத ஜடப்பொருள் என்பதனால அறியாது, அது சிவத்தை அறிந்து அனுபவியாது, நுகராது என்பது பொருள். எப்பொழுதுமே அறிதல் என்பதனை அறிதல் என்ற செய்கையினுடைய பயனாகின்ற நுகர்தல் என்பதோடு சேர்த்தே படிக்க வேண்டும். இதனால் சத்தும் அசத்தும் தம்முள் ஒன்றையொன்று அறிதலில்லை என்பது விளங்கும். அவ்வாறாயின் அவ்விரண்டனையும் அறிந்து அனுபவித்து வருவது எது என்ற ஒரு கேள்வி எழும். அதற்கு விடையாக இரு திறன் அறிவு உள்ளது. திறன் என்றால் வகை, இரண்டு வகையான அறிவு கொண்டது. எது அப்படின்னு கேட்டா, இரண்டு அலா ஆன்மா, முன் சொன்ன இரண்டும் அல்லாத இரண்டிற்கும் வேறாகிய ஆன்மா. இப்பொழுது இரு திறன் அறிவு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அசத்தினை அறிகின்ற ஒரு திறன், சத்தினை அறிகின்ற ஒரு திறன். அன்றாட வாழ்விலே நாம் உலகப் பொருள்களை அறிந்து வருகின்றோம் ஆயிரக்கணக்கில. ஆகவே அசத்தினை அறிகின்ற திறன் உயிர்களால் நம்மிடத்திலே இருக்கு என்பது சந்தேகத்திற்கே இடமில்லாத விஷயம். திருமுறை ஆசிரியர்களைப் போல பெருமானுடைய அருளினாலே பெருமானே அறிகின்ற ஒரு முக்தி நிலை நமக்கு வந்தது என்று சொன்னால், அவர்களைப் போலவே கடவுளை அறிகின்ற அந்த திறனும் இந்த உயிருக்கு உண்டாகும். ஆகவே உலகத்தை அறிவதைப் போலவே இந்த உயிர் என்பது கடவுளையும் அறிய வல்லது என்பதனால இந்த உயிருக்கு இரண்டு திறன் அறிவு இருக்கு. உயிரினுடைய அறிவு இரண்டு திறன்களை கொண்டது. திறம் என்றால் ஆஸ்பெக்ட், இரண்டு முகங்கள், இரண்டு வகைகள். அப்படின்னா என்ன? ஒரு முகத்தினாலே பாசத்தை அறியலாம், இன்னொரு முகத்தினாலே சிவத்தை அறியலாம். இப்பொழுது ஒரு முகத்தினாலே பாசத்தை அறியும் பொழுது இன்னொரு முகம் வேலை செய்யாது, இன்னொரு முகத்தினாலே சிவத்தை அறியும் பொழுது இதுவரையிலும் வேலை செய்கிற அந்த பாசமுகம் வேலை செய்யாது. ஆகவே இரண்டு விதமான அறிவினை கொண்டது இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவை இது அறிவது என்பதனால சத்தோடு சேர்த்து விடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சேர்க்கலாம் தானே? ஏன்னா இதுவும் அறிவு, கடவுளும் அறிவு. இப்பொழுது ஆன்மா என்பது பாசத்தையும் அறிந்து நுகரும், கடவுளையும் அறிந்து நுகரும் சொன்னதுனால உயிரினை இயல்பாக சத்து என்று சொல்லிவிடலாமான்னு கேட்டா, பல சமயங்களிலே இந்த ஆன்மாவினை சத்து என்றுதான் கடைபிடிக்கின்றார்கள். என்ன காரணம்? இதுவும் ஒரு சேத்தன பொருள், கடவுளும் ஒரு சேத்தன பொருள். இதனுடைய அறிவு சிற்றறிவு, கடவுளுடைய அறிவு பேரறிவு என்ற வேறுபாடு இருந்தாலும் இது அறிவு என்பதனால கடவுளோடு சேரும் இயல்பாக என்பது உண்மை என்றாலும் கூட, சிவஞான போதம் என்ன கடைபிடிக்கிறதுன்னு கேட்டா, இது பாசத்தினை அறிந்து அதிலே அழுந்தி நுகரும் பொழுது சத்தினை கைவிட்டுத்தானே இருக்கின்றது என்பதனால பாசத்தை அறிந்து அழுந்துகின்ற ஆன்மாவினை அந்த நேரத்திலே சத்து அன்று என்று சொல்ல வேண்டும். ஏன்? சத்து என்பது பாசத்தை அனுபவியாது, இதுவோ பாசத்தினை அனுபவிக்கின்றது. அப்ப பாசத்தை அனுபவிக்கும் பொழுது இதனை சத்து இல்லை என்று கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது இது பாசத்தை கைவிட்டு சிவனை அறிந்து நுகரும் பொழுது இதனை அசத்து என்று சொல்ல முடியாது. என்ன காரணம்? அசத்து என்பது சத்தை அறியாது, இது சத்தினை அறிவதனால இது அசத்து என்று கொள்ளுங்கள். ஆகவே எது சத்தும் அன்றோ அசத்தும் அன்றோ அது இரண்டு அலா ஆன்மா. இது சத்தும் அன்று அசத்தும் அன்று என்று சொல்லக்கூடிய ஆன்மா. அப்ப அதற்கு என்ன பெயர் வைக்கலாம்? சத்தும் அன்று அசத்தும் என்று என்று பெயர் வைக்கலாமா அப்படின்னா, சத்தும் அன்று அசத்தும் அன்று என்றும் பெயர் வைக்கலாம், அல்லது சதசத்து என்று பெயர் வைக்கலாம். சதசத்து என்று எப்படி பெயர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டா, அசத்தினை கைவிட்டு சத்திலே அழுந்தக்கூடியதுனால சத்து, சத்தினை கைவிட்டு அசத்திலே அழுந்தக்கூடியதுனால அசத்து. ஆகவே சத்திற்கும் அசத்திற்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கின்ற ஆன்மா சதசத்து. சதசத்து என்ற அதனுடைய நாமகரணம் பெயரினாலே அது இரண்டலா ஆன்மா என்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அது சத்தும் அன்று அசத்தும் அன்று, இரண்டிற்கும் வேறாகிய ஒரு மூன்றாவது பொருள் என்ற அந்த பொருண்மை, அதனை இங்கு மனதிலே கொள்ள வேண்டும். இந்த உயிருக்கு இரு வகையான அறிவுத்திறன் உண்டு.
அது அந்த திறன் என்னன்னு கேட்டா, மாயா கருவிகளின் துணை கொண்டு மாயா காரியங்களை அறிந்து அழுந்தி நுகர்வது. அது ஒரு திறன் அறிவு. இன்னொரு திறன் அறிவு என்னன்னு கேட்டா, பாசத்திலே உவப்பு ஏற்பட்டு அதனை நீக்கி இறைவனை நாடி அவனுக்கு தொண்டு செய்து இறைவனுடைய அருள் துணை கொண்டு இறைவனுடைய அருளாகின்ற கருவியை கொண்டு இறைவனை அறிந்து அழுந்தி இறைவனோடு இரண்டரை கலந்து அவன் அளிக்கின்ற போகத்தினை நுகர்வது அந்த முக்தி இன்பத்திற்கும் இது உரியது என்பதனால இப்பொழுது உயிர் என்பது இரண்டலா ஆன்மா என்பதனாலையும் அதற்கு இரு திறன் அறிவு உள்ளது என்பதையும் இந்த ஆசிரியர் ஒரு பக்குவியான உயிருக்கு தன்னுடைய திருமுகத்தின் மூலம் கூறுவதனால, நீ என்னை போல் இருக்க விரும்புகின்றாயா என்ற ஒரு கேள்வி வருது. அப்படி வரும்பொழுது எது வேண்டும் சொல் மனமே, உனக்கு இதம் எது தேர்மனமே என்று கூறுவார்கள். ஆகவே நீ எதனை சார்ந்து இருக்க விரும்புகின்றாய், நீ சார்ந்ததன் வண்ணம் இருப்பாய், நீ விரும்புவதை பெறுவாய். அப்பொழுது முக்தியை பெற வேண்டும் என்ற அந்த விருப்பம் இந்த உயிருக்கு உண்டாகும். இந்த இலக்கணத்தை குருமுகமாக கேட்பதனால, புத்தகத்தை படிப்பதனால உண்டாகும் என்று நான் நம்ப மாட்டேன். ஒரு குருமுகமாக இதனை கேட்பதனால நிச்சயமாக அந்த குரு சன்னிதானத்துல அந்த பக்குவியான ஆன்மாவிற்கு பெருமானை அடைய வேண்டும், பெருமானை அறிய வேண்டும், உலக சார்பினை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். இந்த இவ்வாறு தெளிவாக சிவஞான போதம் கூறுகின்றது. பெரிய புராணம் போன்ற பழைய நூல்களிலே இந்த நிலையானது கீழை சார்பு என்றும் மேலை சார்பு என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. உயிர் இறைவனை நாடுவது என்பது உயிருக்கு உரிய மேலை சார்பு, உயிர் பாசத்திலே அழுந்துவது என்பது அதனுடைய கீழே சார்பு என்று பார்க்கின்றோம். இது சார்பு என்ற சொல்லினாலே இந்த உயிரினுடைய இலக்கணத்தை பிரியபுராணம் முன்னரே விளக்கிவிட்டது. அதன் அடிப்படையில் தான் சிவஞான என்ன கூறுகின்றது, உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் தன்மை கொண்டது. உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் தன்மை கொண்டது என்பது உயிரினுடைய சிறப்பு இயல்பு. இந்த சிறப்பு இயல்பின் பயன் என்னன்னு கேட்டா, உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கின்ற தன்மை கொண்ட காரணத்தினாலே அது சிவனை சார்ந்து சிவமாக இருத்தல் என்பது பயன். என்ன காரணம், சார்ந்ததன் வண்ணம் உயிர் இருக்கும் என்றாலும் கூட அதனுடைய இயற்கை சார்பு என்று ஒன்று இருக்கின்றது, செயற்கை சார்பு என்று வேறொன்று இருக்கின்றது. உயிரினுடைய இயற்கை சார்பு என்பது சித்திற்கு சித்தன்றி வேறிடம் உண்டோ என்று திருமந்திரம் கேட்கின்றது. அறிவு பொருளாகின்ற உயிர் பேரறிவு பொருளாகின்ற இறைவனைத்தான் இயற்கையாக சாரும் என்பதனால உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் தான் என்றாலும் கூட உயிருடைய நேச்சுரல் சார்பு இயற்கை சார்பு என்பது இறைவனை சார்ந்து இறைவன் மயமாக இருந்து அந்த இறைவனுடைய திருவிடை இன்பத்திலே அழுந்து இருத்தல் தான். மாறாக நிலையற்ற உலகப் பொருள்களிலே தன்னுடைய உள்ளத்தை செலுத்தி அதிலே சிக்குண்டு நரக வேதனை நுகர்வது என்பது உயிருக்கு செயற்கை சார்பு. ஆகவே உயிர் என்பது தன்னுடைய செயற்கை சார்பை கைவிடுத்து இயற்கை சார்பாகிய இறைவனுடைய சார்பினை நாடுவது என்பது அதனுடைய சிறப்பிலக்கணத்தை குருநாதன் உபதேசிக்கப்படுவதனால விளைகின்ற முக்தி இச்சை என்ற நிலையை பெறும் என்று பார்க்கின்றோம். இப்ப நூற்பாவிலே யாவையும் சூனியம் என்பதற்கு நம்ம பொருள் சொன்னோம். வேறாக விளங்கி நில்லாமை என்பதுதான் அதற்கு பொருள். சத்து எதிர் எதுவும் தோன்றாதுங்கும் போது கடவுளை முற்றறிவு பொருள்னு சொல்லிட்டு அந்த கடவுள் முன்னாடி எதுவும் தெரியாது, என் கண்ணு முன்னாடி கூட கண்ணை திறந்தா உலகம் தெரியுது, கடவுளுக்கு உலகம் தெரியாதுன்னு சொன்னா கடவுளுக்கு என்ன கண்ணு கிடையாதா, கடவுளுக்கு அறிவு கிடையாதா, எனக்கே எல்லாம் தெரியுது கடவுளுக்கு ஒண்ணும் தெரியாதா அப்படிங்கிற ஒரு மலைப்பு உண்டாகும். அந்த மலைப்பு தேவையில்லை. கடவுளுக்கு எதுவும் புதிதாக தோன்றாது, கடவுளுக்கு எதுவும் தனக்கு வேறாக தோன்றாது, கடவுளுக்கு எதுவும் இதனால் நமக்கு ஒரு பயனுண்டு என்று தோன்றாது. அதாவது நத்திங் வில் இன்டரஸ்ட் காட். இப்ப நான் பார்க்கின்ற பொருள் எல்லாம் எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குகின்றன. ஆனால் கடவுளுக்கு உலக பொருள் எதுவுமே எந்த ஆர்வத்தையும் உண்டாக்க மாட்டார் என்பதுதான் விளங்கி தோன்றாது என்பதன் பொருள். ஆகவே அந்த தோன்றாமை என்பது அங்கு அறிவு நிகழவில்லை என்பதை கூறவில்லை, அங்கு சுட்டறிவு நிகழவில்லை என்பதை மட்டும்தான் கூறுகின்றது. சுட்டறிவின் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டா, சுட்டறிவின் இலக்கணம் ஒரு பொருளை வரையறுத்து தேசகால வர்த்தமான வரையறைகளுக்குள்ள ஒரு பொருளை வரையறைத்து இது நமக்கு பயன்படும், இது நமக்கு வேண்டியது, இது நமக்கு வேண்டாதது, இதனை நாம் பெற வேண்டும், இதனை நாம் விளக்க வேண்டும் என்ற எண்ணங்களை தோற்றுவித்து விரும்பிய பொருளிலே அழுந்தி நுகர்வினை உண்டாக்குகின்ற அந்த பயன் சுட்டறிவிற்கு.
அப்படிப்பட்ட சுட்டறிவு கடவுளுக்கு உண்டா என்று கேட்டால் இல்லை. அவனுடைய அறிவு என்பது முற்றறிவு. அது பொதுவாக நிகழும், புதிதாக எதையும் அறியாது என்பதை உணர வேண்டும். இது எப்படின்னு கேட்டா, கடவுளுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, கடவுளுக்கு வெளியில ஒன்றுமே இல்லை என்பதனால கடவுள் தனக்கு வெளியிலே ஒரு பொருளை வைத்து அறிய மாட்டான் என்பதனால அது மட்டும்தான் இங்கு சூனியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இறைவனுக்கு நுகர்ச்சி இல்லை என்பதை பார்க்க வேண்டும். இன்பமும் துன்பமும் இல்லானே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளானே என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றதே அப்படின்னு கேட்டா, இறைவனுக்கு நுகர்ச்சி உண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டா, இறைவனுக்கு நுகர்ச்சி தன் பொருட்டு இல்லை, உயிர்களின் பொருட்டு பெருங்கருணையினாலே அது நிகழ்கின்றது. ஆகவே உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை ஊட்டுவதற்காக இறைவன் துணை செய்வது, இறைவனே இன்ப துன்பங்களை அருகிலிருந்து நுகர்வதை போன்ற காட்சியே தவிர உண்மையிலே அவனுக்கு நுகர்ச்சி இல்லை என்பதைதான் திருவாசகம் என்ன சொல்லுது, இன்பமும் துன்பமும் இல்லாதே என்று அவருடைய சொரூபத்தை சொல்லிவிட்டு இன்பமும் துன்பமும் உள்ளானே என்று அவருடைய தளத்தத்தையும் கூறுகின்றது. அதாவது உயிர்களுக்கு இறைவன் இன்ப துன்பங்களை ஊட்டும் போது அருகிருந்து ஊட்டுகின்றான், ஆனால் அவற்றில் தோயமாட்டான். இப்ப இறைவனுடைய அறிவு என்பது நமக்காகத்தான் இறைவன் பீஸ்மீலாக அறிகின்றான். இப்பொழுது நாம் பொருள்களை சுட்டி அறிகின்றோம், வெவ்வேறாக அறிகின்றோம், அதிலே வேண்டுதல் வேண்டாமை கொண்டு அறிகின்றோம், பழையதாக புதிதாக அறிகின்றோம். இப்படியெல்லாம் நாம் வெவ்வேறு நிலையிலே வைத்து அறியும் பொழுது இறைவன் அறிவிக்கவே அறிகின்றோம். அப்பொழுது நாம் அறிவதற்கு முன்பாக நாம் அறிவதைப் போலவே இறைவன் அறிந்திருக்கின்றானே, அப்பொழுது அவனுடைய அறிவு இப்படித்தானே இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும். கேள்வி எழுவதிலே குற்றமில்லை. ஆனால் அவன் தன் பொருட்டாக அதை அறியவில்லை, நம் பொருட்டாக அறிகின்றான் என்பதனால நம்முடைய தேவைக்கேற்ப அதனை அறிந்து அறிவிக்கின்றான். நம்முடைய தேவைக்காகத்தான் அறிந்து அறிவிக்கின்றான் என்பதனால அவனுக்கு அதில் தோய்வு இல்லை. அப்படி தோயாது அறிகின்ற அறிவிற்கு அறிந்தாங்கு அறிதல் என்றும் தோயாது அறிதல் என்றும் பெயர். அவ்வாறு தோயாது அறியும் பொழுதும், அறிந்தாங்கு என்றால் அறிகின்ற அளவிலே அறியும் பொழுதும் அந்த பொருள் அவனுக்கு வேறாக விளங்கி தோன்றாது. இவ்வாறு அவனுக்கு பின்னமாக புதிதாக சுட்டி அறியப்படுவதாக வேறாக விளங்கி தோன்றாமையை சூனியம் என்ற சொல்லினாலே இங்கு ஆசிரியர் குறிக்கின்றார். சூனியம் என்ற சொல்லுக்கு வேறு பொருள் இல்லை என்பதை அறிய வேண்டும். இப்பொழுது பாசப்பொருளும் நுகர்ச்சிக்கு உரியன, சிவமும் நுகர்ச்சிக்கு உரியது. சிவம் கற்கண்டே என்று வைத்துக் கொள்வோம், அதனை நக்கியும் இன்பத்தை அடைய வேண்டும். பாசப்பொருள் வேப்பலைன்னு வச்சுக்கோம், அந்த வேப்பலையும் தின்னாலும் கசக்குது, ஆனா அதை திங்க வேண்டியிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது வேப்பிலைக்கு கற்கண்டின் இனிப்பு தெரியாது, கற்கண்டிற்கு வேப்பிலையின் கசப்பு தெரியாது என்று சொல்லும் பொழுது, இப்ப கற்கண்டினையும் வேப்பிலையையும் வாயிலே அதுக்கி பார்த்து சுவை பார்க்கின்ற மூன்றாவது ஒரு பொருள் உண்டு என்று அறிகின்றோம். இந்த இப்படி அறிவது இது கருதல் அளவை. இவ்வாறு அறிவதற்கு பாரிசேடம் என்று பெயர். ஆங்கிலத்திலே ரூல் ஆஃப் எலிமினேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஒரு தாய் தந்தையருக்கு 3 பிள்ளைங்க, கிரிக்கெட் பால்னால வீட்டு கண்ணாடிய உடைச்சிருக்கு. 3 பிள்ளைகள்ல ஏதோ ஒண்ணு, எந்த பிள்ளைன்னு கண்டுபிடிக்கணும். மூத்த பிள்ளை காலையிலேயே காலேஜுக்கு போயிடுத்து சீக்கிரமாவே, அந்த கடைசி பிள்ளை தூளில தூங்கிட்டு இருக்கு, இடைப்பட்ட நேரத்துல கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அப்ப நடுப்பிள்ளைதான் விளையாடி உடைச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த நடுப்பிள்ளை கண்ணாடியை உடைக்கிறத பார்க்கல, இருந்தாலும் மூத்த பிள்ளை கார்த்தால 6 மணிக்கே காலேஜுக்கு போயிடுது, இந்த 3வது பிள்ளை இன்னும் தூங்கி எழுந்திருக்கவே இல்லை, இப்ப காலையில 9 மணிக்குள்ள கண்ணாடி உடைஞ்சிருக்கு, அப்ப சமத்து போல காணப்படுற இந்த 2வது பிள்ளை தான் உடைச்சிருக்கு என்று எலிமினேட் பண்றோம். என்னென்ன பாசிபிலிட்டி இல்லையோ அதை எலிமினேட் பண்ணி எஞ்சி இருப்பவரிடத்துல அந்த உண்மையை கொண்டு நிறுவுவது என்பது பாரிசேடம் என்று சொல்லப்படும். அதனை ஒழிவு என்று தமிழிலே கூறுவார்கள். அது கருதல் அளவிலே ஒரு சிறப்பு வகை. அதன் மூலம் இந்த படைப்பிலே இன்ப துன்ப நுகர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகின்ற பாசப்பொருள்களை சத்து அறியாது, முக்தி இன்பமாகின்ற சத்து பொருளை பாசம் அறியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பந்தம் வீடு ஆகிய இரண்டும் பசுவாகின்ற உயிருக்குத்தான் உண்டு. அப்பொழுது பந்தம் என்பது எப்படி ஏற்படுகின்றது? பாசத்தை அறிந்து அனுபவிப்பதனாலே ஏற்படுகின்றது. வீடு என்பது எப்படி ஏற்படுகின்றது? சிவத்தினை அறிந்து நுகர்வதனாலே ஏற்படுகின்றது. ஆகவே
இந்த இரு திறன் அறிவு உள்ளது என்ன அப்படின்னு கேட்டா, சத்தும் என்று அசத்தும் என்று இரண்டலா ஆன்மா. அப்ப இரு திறன் அறிவு கொண்ட ஒரு பொருள் என்பது இந்த இரண்டு பொருளுக்கும் வேறாகிய மூன்றாவது பொருள். இரண்டு அலா ஆன்மா. சத்தும் அல்லாத அசத்தும் அல்லாத சதசத்து என்று கூறப்படுகின்ற ஆன்மாதான் இரு திறன் அறிவுள்ளது. பாசத்தை அறிந்து நுகர்கின்ற அறிவும் இறைவனை அறிந்து நுகர்கின்ற அறிவும். ஆகவே அறிவோன் என்பவன் என்றைக்குமே பசுதான். அறிவோன் என்பவனும் பசுதான், நுகர்வோன் என்பவனும் பசுதான் என்பது இங்கு வெளிப்படையாக தெரிகின்றது. என்பதனால பசுவினுடைய சிறப்பிலக்கணம் இந்த நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நூற்பாவிற்கு 3 கூறுகள். அதில் முதல் கூறு சத்தின் இயல்பை கூறுகின்றது. அதாவது சத்தின் இயல்பு தான் முதல் நூற்பாவில சொல்லிட்டீங்களேன்னு கேட்டா, அது அதே விஷயம்தான் இங்க சொல்லப்படுது. எப்படின்னா, இந்த அசத்து பொருள் சத்தின் முன்பாக தோன்றாது என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டுதான். சத்திற்கு சுட்டறிவு இல்லை என்பது, சுட்டறிவினால் அறியப்படும் சத்தாகாதுன்னு சொன்னது. அதே மாற்றி இங்கு சொல்லும் போது சத்து பொருளுக்கு சுட்டறிவு இல்லை, அது அதன் முன்னால் சுட்டறியப்படுகின்ற உலகம் தோன்றாது என்று அதனுடைய ரிவர்ஸ் இங்கு சொல்லப்படுகின்றது. இரண்டாவது கூறு அசத்தின் இயல்பினை கூறுகின்றது. அசத்து என்பது அறிவற்ற பொருள் என்பதனால அது சத்தினை அறியாது என்று இரண்டாவது கூறில் சொல்லப்படுகின்றது. மூன்றாவது கூறு சதசத்தின் இயல்பு சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த இரண்டு பொருளுக்கும் வேறாகிய மூன்றாவது பொருள் அது சதசத்து என்று பெயரிடப்படுகின்றது. அந்த பொருள் அசத்தினை சார்ந்து அசத்தினை அறியும், சத்தினை சார்ந்து சத்தினை அறியும் என்ற அந்த பசுவினுடைய இயல்பு மூன்றாவது அதிகரணத்திலே கூறப்படுகின்றது. இப்பொழுது முதல் அதிகரணத்தை எடுத்துக்கொள்வோம். சத்து என்பது அசத்தினை அறியாது என்பதுதான் இந்த முதல் அதிகரணத்தினுடைய கருத்து. இதற்கு ஒரு மேற்கோள் அமைக்கின்றார். என்ன மேற்கோள்? ஈண்டு சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது என்றது. சத்தினிடத்து என்றால் சத்தின் முன்னர் என்பது பொருள். சத்தின் இடமாக வித் ரெஸ்பெக்ட் டு சத் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். சத்தினை எடுத்துக்கொண்டால் சத்தை பற்றி ஒன்று சொல்லலாம். என்னன்னா, அதன் முன்னர் வித் ரெஸ்பெக்ட் டு சத் the world will vanish என்பது பொருள். அசத்து பிரகாசியாது, அசத்து விளங்காது, அசத்து கண்முன் வாராது. அத பலவிதமா கற்பனை பண்ணிக்கலாம். சூரியனை இருட்டு பார்க்க போனா இருட்டினால் சூரியனை பார்க்க முடியாது. அல்லது சூரியன் உதித்த பிறகு அதுவரையிலும் தெரிந்த நிலா தெரியாது, அப்படி கொள்ளலாம். அல்லது சுவருக்கு வெளியில சித்திரம் இல்லை, சுவர் தனக்கு புறத்தே ஒரு சித்திரத்தை வைத்து பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா சித்திரமும் சுவரிலேயே தீட்டப்பட்டனதான் என்பதனால இப்படி பலவிதமாக கற்பனை பண்ணி கொள்ளலாம். எப்படி கற்பனை பண்ணினாலும் அது உண்மை நிலை இல்லை. உண்மை நிலை என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு அசத்தினிடத்திலே நாட்டம் இல்லை என்பதுதான். அதனை இந்த அதிகாரத்திலே சிறப்பாக விளக்குகின்றார். இறைவனுக்கு தன் பொருட்டு உலக படைப்பு அன்று. கடவுள் தான் உலகத்தை படைக்கின்றான். அப்படி படைக்கின்ற கடவுள் தனக்காக படைக்கின்றானான்னு கேட்டா சைவம் அவ்வாறு சொல்லல. உயிர்களுக்காக படைக்கின்றான். உயிர்களுக்காக படைப்பதனால உயிரினுடைய நுகர்ச்சி ஏற்படுகின்ற அளவிற்குத்தான் இறைவன் அந்த உலகத்தினை பொதுவாக அறிவான், அறிந்தாங்க அறிவான், தோயாது அறிவான், பொத்தாம் பொதுவாக அறிவான். அறிவிப்பதற்காக அறிவானே அல்லாமல் தனக்காக அறிய மாட்டான் என்பதனால இந்த உலகம் அவன் முன்னால் சூனியம் என்று சொல்லப்படுகின்றது. அதனைத்தான் சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது என்றது. ஆகவே பிரகாசியாது என்றால் விளங்கி தோன்றாது என்பது பொருள். விளங்கி தோன்றாது என்றால் வேறாக விளங்கி தோன்றாது என்பது பொருள். எப்படி நமக்கு ஒரு ஆடை, குடம், படம், செல் இதெல்லாம் நம் கண் முன்னாலே நம்மால் சுட்டி அறியும் வண்ணம் விளங்கி தோன்றுதலை போல கடவுளுக்கு அவையெல்லாம் விளங்கி தோன்ற மாட்டா என்பது பொருள். சரி, இதற்கு என்ன ஏது காரணம் சொல்ல வேண்டும் இல்லையா? காரணம் அற்புதமாக சொல்கின்றார். மெய்யினிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்றலான். மெய்யினிடத்து என்றால் உண்மை பொருளிடத்து, பொய் என்றால் நிலையில்லாத பொருள், அப்பிரகாசமா என்றால் விளங்காமல் நிற்றலான் இருக்கின்ற காரணத்தினாலே. இது எப்படி ஏதுவாகும்? இப்ப மேற்கோளிலே 2 வடமொழி சொற்களை சொன்னார். சத்து, அசத்து, அப்புறம் பிரகாசம் என்ற 3வது வடமொழி சொல்லை சொன்னார். ஏதுவிலே சத்து என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் மெய், அசத்து என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் பொய், பிரகாசம் என்ற வடமொழி சொல்லுக்கு மறுதலை, அப்பிரகாசம் என்ற வடமொழி சொல். இப்படி சொல்லிட்டா மேற்கோளையே மீண்டும் சொன்ன மாதிரி ஆகுது. மேற்கோளுக்கு மேற்கோளே ஏதுவா அப்படின்னு கேட்டா
அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. இது மிக நுண்மையான ஒரு ஏது, மிகச் சிறப்பான ஏது. இது என்ன சொல்றதுன்னா, மெய் என்பது மாறாத நிலை கொண்ட அகண்ட ஏக ரசமாகின்ற ஆனந்த பொருள். இதை ஏற்கனவே மெய்யினுடைய இலக்கணத்தை 6வது நூற்பாவில் சொல்லும் போது நம்ம விவரமாக பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்னால் 5வது நூற்பாவினுடைய ஒரு உதாரண நூற்பாவிலும் பார்த்திருக்கிறோம். கடவுள் அகண்டமான பொருள், ஏக ரசமான பொருள். அந்த ரசம் என்பது ஆனந்த ரசம், இன்பம். அப்பொழுது மெய் என்பது ஆகுபெயராக மெய் உணர்வினை கூறுகின்றது. ஒரு மெய்ப்பொருள் இருக்கின்றது, அந்த மெய்ப்பொருளை அறிகின்ற உணர்வு இருக்கின்றது, அதுதான் மெய் உணர்வு. ஆக மெய் என்பது மெய்யுணர்விற்கு ஆகி வந்திருக்கின்றது. பொய் என்பது என்ன? இந்த கடவுளுக்கு நேர் எதிராக உலக பொருள் இருக்கின்றது, அது இப்பொழுது நமக்கு இன்பமாக தெரிவது, சிறிது நேரம் கழிச்சு அதே பொருள் துன்பமாக தோன்றும். இப்பொழுது வேண்டப்பட்டதாக தெரிகின்றது, சிறிது நேரம் கழித்து அது தேவையில்லை என்று தோன்றும், துன்பமாக கூட தோன்றும். அதே போல இப்பொழுது பயன்படுகின்ற ஒரு பொருள் சிறிது நேரம் கழித்து பயன் இல்லாமல் போகும், அல்லது விபரீதமான பயனை உண்டாக்கும். இப்படி மாறிக்கொண்டே இருப்பது. ஆகவே ஏகரசமாக இல்லாதது, கண்டமாக இருப்பது, அளவுக்கு உட்படுவது, அது நேற்று கிட்டும் இன்று கிட்டலைன்னு தெரியுது. பொங்கல் காசு பொங்கல் வரை தான் கிட்டும், பொங்கலுக்கு அப்புறம் அது காசு கிட்டாது அப்படின்னு பாக்குறோம். அதே போல அது காலத்தினாலே தேசத்தினாலே எல்லைக்கு உட்படுவன. இப்படி எல்லைக்கு உட்படணும், பல ரசங்கள் கொண்டனும், விருப்பு வெறுப்புகளை உண்டாக்குவனும், தேவை தேவையில்லை என்ற எண்ணங்களை உண்டாக்குவதும், பிடிக்கும் பிடிக்காது என்ற எண்ணங்களை உண்டாக்குவதும் ஆக நிலையற்ற மாறிக்கொண்டே இருக்கின்ற, விகாரப்பட்டு கொண்டே இருக்கின்ற பாசப்பொருள் பொய் என்று சொல்லப்படும். அப்பொழுது அந்த பாசப்பொருளை அறிகின்ற உணர்வு பொய் உணர்வு. இப்பொழுது கடவுளை அறிந்த ஒருவன் இந்த உலகினை மதிக்க மாட்டேன் என்கிறான் என்பதை தான் ஏதுவா சொன்னார். இப்ப கடவுள் என்பவன் நம்முடைய மனத்திற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவன். அப்ப வாக்கு மனாதீதனாய் இருக்கின்றான் சத்து என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். அப்படி வாக்கு மனாதீதனாய் இருந்தாலும் திருவருள் என்ற கருவியை கொண்டு கோச்சரமாகின்றான். இப்பொழுது அப்ப கடவுளை நாம் அறியும் பொழுதுதானே கடவுளை பற்றி பேச முடியும். கடவுளை அறியாத நிலையிலே அந்த கடவுள் முன்னால் அசத்து பிரகாசிக்காது என்று எப்படி துணிந்து சொல்ல முடியும்? எனக்கு கடவுளை தெரியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு கடவுளை தெரிய வேண்டாம், ஆனால் கடவுளை அறிந்தவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் பாரு. கடவுளை அறிந்தவர்கள் அப்பர் பெருமான், திருவாதூரடிகள், திருஞான சம்பந்த பெருமான் போன்ற திருமுறை வாணர்கள் இறைவனுடைய அருளை பெற்று இறைவனை இந்த பிறவியிலேயே அறிந்து நுகர்ந்திருக்கிறார்கள், ஜீவன் முக்தர்கள். அவர்கள் மெய்யுணர்வு கொண்டவர்கள். அந்த மெய்யுணர்வு கொண்டவர்கள் முன்பாக உலகம் பிரகாசிக்கவில்லை. அப்ப மெய்யினெடுத்து போய் அப்பிரகாசமாய் நிற்றான் என்றால் என்ன பொருள்னா, மெய் என்பது மெய்யுணர்வுக்கு ஆகி மெய்யுணர்வு கொண்டவரை குறிக்கின்றது. அப்பொழுது மெய்யுணர்வை கொண்டவர்களை அணைந்தோர் என்று கூறுவார்கள். அணைந்தோர்னா கடவுளை அணைந்தவர்கள், அறிந்தவர்கள், பெற்றுவிட்டவர்கள், ஞானியர் பெருமக்கள். இந்த உடம்பிலேயே உயிர் வாழ்கின்றார்கள் நம்முடைய பயனுக்காக. வணங்க தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்த்து வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து என்று உலகினை உயிர்ப்பதற்காக பெருமான் தன்னுடைய சீரடியார் கூட்டத்தையும் உலகிலே உணவ விட்டிருக்கின்றார். அவர்களை பெருமான் நினைத்தால் இரண்டரை அவர்களை உடம்பிலிருந்து பிரித்து கலந்து கொள்ளலாம். ஆனால் நமக்கு குருநாதர்கள் வேணுமே என்பதற்காக உலகிலே நம் கண் முன்னாலேயே அவர்களை உதவ விட்டிருக்கின்றார். அதான் இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. அந்த சீரடியார் கூட்டத்திலே இருப்பவர்கள் நன்மை தீமை பார்ப்பதில்லை, ஆண் பெண் வேறுபாடு பார்ப்பதில்லை, விருப்பம் வெறுப்பும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் நிலையற்ற பொருளை நிலை என்று சொல்லி அதன் பின்னால் ஓடுவதில்லை. அவர்கள் முன்பாக பொய் அப்பிரகாசமாய் இருக்கின்றது. பொய்யாகின்ற உலகம் மெய்ஞானியரிடத்திலே அப்பிரகாசத்தினால கடவுளுடைய அருளை பெற்றவர்கள், அந்த மெய் உணர்வினை பெற்றவர்கள், அவன் அருளை கொண்டு மெய்யினை அறிந்தவர்கள், அவர்கள் முன்பே இந்த பொய் பிரகாசி தந்த மெய்ப்பொருள், அந்த பொருள் முன்பாக எப்படி பிரகாசிக்கும் அப்படின்னு கேட்கிறார். இப்படி ஊகித்து உணர வேண்டும். ஏன்? கடவுளை நாம் தான் அறியவில்லையே என்பதனால கடவுளை அறியாத நிலையிலே கடவுள் எப்படி இருப்பான் என்பதை எப்படி ஊகிக்கலாம் என்று சொன்னால், கடவுள் அருளை பெற்றவர்கள் உலகிலே பற்றற்று வாழ்வதை காண்கின்றோம்.
அப்பொழுது மெய்யுணர்வை பெற்றவர்கள் பொய்யுணர்வு இன்றி பற்றின்றி அகப்புற பற்றின்றி இறைவனையே அறிந்து அனைத்தையும் இறைவனாக கண்டே வாழ்கின்றார்கள். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்று பாடுகின்றார்கள். அப்பாவையும் அம்மாவையும் மாமாவையும் மாமியையும் தனியா பார்க்கிறதே இல்லை, எல்லாத்தையும் சிவமாகவே பார்க்கின்றார்கள். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ என்று எல்லா உயிர்களையும் சிவமாகவே பார்க்கின்றார்கள். எல்லா உயிர்களையும் சிவமாகவே பார்க்கின்றார்கள். அவனை பற்றி பேசுகின்ற நாக்கு கூட அவன்தான் என்று கூறுகின்றது திருவாசகம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. அவனை பார்க்கின்ற கண் அவனேதான், அவனை பேசுகின்ற நாக்கும் அவனேதான். வேறோர் பொருளிங் ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ என்று பெருமானுடைய அந்த அருளுக்குள்ளே தங்களை அடக்கி கொண்டவர்கள் சிறிதும் வெளியிலே வர விரும்புவதில்லை. சிறிது உலக உணர்வு உண்டானா கூட பெரும் குற்றம் பண்ணினவர்கள் கூட துடிக்கின்றார்கள். சிறிது உலக காட்சி ஏற்பட்டாலும் என்னமோ கொலை குற்றம் பண்ணினவர்கள் கூட அவர்கள் துடிக்கின்றார்கள். அதைத்தான் திருமுறைகளில் பார்க்கிறோம். அப்பொழுது மெய்யுணர்வு பெற்றவர்கள் கடவுளை மட்டும்தான் காண்கின்றார்கள், பொய்யினை காண்பதில்லை என்பதனால பொய் அவர்கள் முன்பால் பிரகாசிப்பதில்லை. இப்பொழுது நெருப்பினால் சூடேற்றப்பட்ட ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஒரு டிராப் ஜலம் விட்டா அந்த ஜலமே நீராவியா போதுங்கும் போது நெருப்புல அது போகாதா? இதான் கேள்வி. நெருப்பினால் சூடாக்கப்பட்ட ஒரு பாத்திரத்திலே ஒரு டிராப் ஜலத்தை விட்டா அதுவே காணப்படாமல் நீராவியாகின்றது என்று சொன்னால் அந்த நீர் துளி நெருப்பிலே விழுந்தால் நீராவியாகாதா என்பதனால மெய்யுணர்வை பெற்றவரிடத்திலேயே உலகம் பிரகாசிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மெய்ப்பொருளின் முன்பாக உலகம் எவ்வாறு பிரகாசிக்கும்? உலகம் பிரகாசிக்காமைக்கு காரணம் என்னன்னா, உலகத்திற்கு பயன் ஏதும் இல்லை அவர்கள் பால். உலகம் இல்லை என்பது பொருள் இல்லை. சூனியம் என்பதற்கு உலகம் இல்லாமல் போய்விட்டது, உலகம் அழிந்து விட்டது, உலகம் என்ற ஒரு பொருள் இல்லை என்பது பொருள் இல்லை. சூனியம் என்பதற்கு உலகம் என்பது அவர்களுக்கு தேவைப்படவில்லை என்பது பொருள். அதை எடுத்துக்காட்டு வெண்பாவில் சொல்லுவார். மானா அசத்து இன்மை என்று சொல்வார். மானா அசத்து என்றால் பயன்படாத அசத்து. இறைவனுடைய அடியார்களுக்கே இந்த அசத்து பொருள் பயன்படாது என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு இந்த உலகம் எவ்வாறு பயன்படும்? ஆகவே பயன்படாத பொருள் என்றைக்குமே அதிலே அறிகின்ற ஆர்வமின்றி அது அறியப்படாத பொருளாகவே இருக்கும் என்பதனால பாசத்தின் நுகர்ச்சி கடவுளுக்கு இல்லை, கடவுளின் நுகர்ச்சியை பாசத்திற்கு இல்லை. இந்த இரண்டு பொருளின் நுகர்ச்சியும் பசுவிற்குத்தான் உண்டு என்பது உறுதியாகின்றது. இதற்கு எடுத்துக்காட்டு வெண்பா சொன்னாரு. அந்நியம் இல்லாமை அறற்கு ஒன்று உணர்வு என்றாம். அந்நியம் இலான் அசத்தை காண்குவனேல் அந்நியமா காணான் அவன் முன் கதிர்முன் இருள் போல மானா அசத்து இன்மை மற்று. அதற்கு என்றால் இறைவனுக்கு அந்நியம் இல்லாமை, அந்நியம் இல்லாமை காரணமாக, அதாவது பசுபாசங்கள் யாவும் கடவுளுக்கு வெளியிலே வேறாக நிற்காத காரணத்தினாலே அவனுக்குள்ளே எல்லாம் அடங்கித்தான் கிடக்கின்றன. அவனுக்கு புறத்தே இல்லாத காரணத்தினாலே ஒன்று உணர்வு என்றாம். அவற்றினிடத்திலே ஒன்றுகின்ற உணர்வு என்பது கடவுளுக்கு இல்லை. ஆகவே அறிவில்லை என்று சொன்னால் என்ன பொருள்? அறிந்து ஒன்றுகின்ற உணர்வு இல்லை என்பதுதான் பொருள். கடவுள் எதையும் அறியாமலே இருக்கின்றான் என்பது பொருள் இல்லை. அவன் உயிர்களுக்கு அறிவிப்பதற்காக அறிந்து கொண்டுதான் வருகின்றான். இருந்தாலும் தனக்காக அறிவதில்லை என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம்? ஒருவன் தனக்காக ஒரு பொருளை அறிந்தால் அறிகின்ற பொருளிலே அவனுக்கு தோய்வு உண்டாகும். கடவுளுக்கு தோய்வில்லை என்பதனால ஒன்று உணர்வு என்றாம் என்றால் ஒன்றுகின்ற உணர்வு என்றாம். தோய்கின்ற அந்த அறிவு என்பது இல்லை. அந்நியமிலான் அசத்தை காண்குவனேல், இவ்வாறு எந்த ஒரு பொருளுக்கும் பின்னமாக இல்லாதவன், அந்த ஒரு பொருளை தனக்கு வெளியிலே வைத்து சுட்டெறியாத அந்த கடவுள் அசத்தை காண்குவனேல், தொடர்ந்து அந்த அசத்து பொருளை அவன் கண்டான் என்று சொன்னால் அவன் எதற்காக காண்கின்றான்? உயிர்கள் மாட்டு அருள் செய்வதற்காக காண்கின்றான். அவ்வாறு கண்டால் அந்நியமாக காணான், அதை புதிதாக காணான், தனக்கு புறத்தே இருப்பதை போல் காணான், அறிந்ததையே அறிவதை போல் காண்பான். அறிந்ததையே அறிவதை போல் காண்பான். ஆகவே அவனுக்கு அசத்தினை கண்டாலும் அது இந்த உயிர்களுக்கு ஊட்டுவதற்காக காண்கின்றானே அல்லாமல் தனக்காக காண்பதில்லை. ஆகவே இந்த இந்த அசத்து என்பது அவன் முன் தோன்றாது, விளங்கி தோன்றாது. எதை போலன்னா கதிர்முன் இருள் போல விளங்கி தோன்றாது என்று சொன்னார். கதிர் என்றால் சூரிய பிரகாசம், அதன் முதல் இருள் போல. கதிர்முன் இருள் போல என்ற அந்த உவமை என்பது
பிரகாசிக்காது என்ற அளவிற்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கதிர் என்பது ஒளியே வடிவமானது, இருள் என்பது ஒளியினுடைய இன்மையே வடிவமானது. ஆகவே இரண்டும் ஒன்றுக்கொன்று பகை. அதே போல சத்திற்கு அசத்து பகையானா அசத்து பகை இல்ல, சத்து அல்லாதது அசத்து, ஆனால் சத்திற்கு அசத்து பகை என்று. மாயா பிரபஞ்சம் என்பது சத்திற்கு பகை இல்லை. உண்மையிலே சிவனுக்கு பகை என்பது ஆணவ மனம் மட்டும்தான். உரிவினை அந்த உயிரினை இறைவனை அடைய விடாது ஒட்டாது இந்த உயிரறிவினை அமுக்குகின்ற ஆணவ இருள், அது மட்டும்தான் உண்மையிலே இருள். மாயினை இருள் என்று சொல்வது உபச்சாரம் தான். மாயை என்பது கைவிளக்கை போல ஒரு சிற்றொளி தான். ஆனால் இந்த ஊமை என்பது எதனை காட்டுகின்றதுன்னா, சூரியனுக்கு முன்பாக இருள் பிரகாசிக்காது என்பது அந்த அப்பிரகாசத்தை மட்டும் இங்க பொருளாக கொள்ள வேண்டும். சூரியனுக்கும் இருளுக்கும் பகை இருப்பதை போல கடவுளுக்கும் உலகத்திற்கும் பகை உண்டு என்று கருதக்கூடாது. கடவுளுக்கும் உலகத்திற்கும் பகை இல்லை என்பதை அறிய வேண்டும். ஆனால் இந்த மாயினை இருள் என்று கூறுவது சிறுபான்மை வழக்கு. திருவாசத்திலே காட்டப்பட்டிருக்கிறது, இந்திய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க என்று வருகின்றது. என்ன பொருள்னா, எப்பொருளும் விளங்க இந்திய மாயா இருள். அதாவது சுட்டி அறியப்படுகின்ற பலவகை பொருள்களையும் கடவுளுக்கு பின்னமாக சுட்டி அறிவிப்பதற்காகவே ஒரு அறியாமை இருக்கின்றது. அந்த அறியாமைக்கு மாயை என்று பெயர். அப்போது இந்திய மாயா இருள் என்று, மாயை இருள் என்று சொல்வது ஒரு சிறுபான்மை இருக்கின்றது. அப்படிப்பட்ட மாயையாகின்ற இருள் என்பது ஏகதேச ஞானம் என்ற பொருளிலே வருகின்றது. அது அகண்ட ஞானமாகின்ற மெய்யுணர்வுக்கு முன்பாக நிற்காது. மெய்யுணர்வு என்பது சூரியனை போன்ற அகண்ட ஞானம். ஏகதேச ஞானமாகின்ற பாச உணர்வு பொய்யுணர்வு என்பது இருட்டினை போன்ற தன்மை கொண்டது. அது சூரியனுக்கு முன்பாக பிரகாசிக்காது என்பது மட்டும் இங்கு உண்மையாக சொல்லப்பட்டது. என்பதனால கதிர்முன் இருள் போல மானா அசத்து என்றால் பயன்படாத அசத்து, மாட்சிமை பெறாத அசத்து, மதிப்பிற்கு உரியதல்லாத அசத்து, இம்மெட்டீரியல் அசத்து, நன்மை இல்லாத அசத்து, அதாவது நமக்கு பிரயோஜனம் இல்லாத அசத்து, இன்மை மற்று, அது பெருமான் முன்பாக இல்லாததாகவே இருக்கின்றது. அது இல்லாமலே போய்விடவில்லை, அவன் முன்பால் தோன்றாமல் இருக்கின்றது என்பது பொருள். அப்படி அவன் அதனை அறிவான் என்று சொன்னால் அவன் அதனை அறிந்தாங்க அறிவான், நின்றாங்க அறிவான், உயிர்களுக்கு ஊட்டுவதற்காக அறிவானே அல்லாமல் தனக்கென்று அறிய மாட்டான் என்ற அந்த உண்மையும் இந்த உதாரண வெண்பாவிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. என்பதனால இந்த 7ஆம் நூற்பாவினுடைய முதல் கூறு சத்தின் முன் அசத்து பிரகாசியாது என்பது, அதனை சிறப்பாக சொல்லிவிட்டார். அடுத்த கூறு அசத்து சத்தினை அறியாது என்பது, அதனை வருகின்ற வகுப்பிலே எடுத்துக்கொள்வோம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம்.